ரிஷப ராசிக்கு இப்போ தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். லாபஸ்தானம் அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் அந்த தொழிலை நிச்சயமாக லாபத்தை பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி தொழிலில் தொழில் சார்ந்த லாபஸ்தானத்தில் இருக்கிறனால நீங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் விரும்பின இடத்துல மாற்றலும் நீங்கள் கிடைக்கும். அதனால் ரொம்ப நாள் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுற முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை, உங்கள் ராசியை சனி பார்க்குறனால திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொல்லிட்டு எதாவது பண்ணிங்கன்னா நடக்கிறதுல தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால் வெளியே சொல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திரஸ்தானத்தை குழந்தைகள் ஸ்தானத்தை சனி பார்க்கறனால குழந்தைகள் கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. இருந்தாலும் அவங்க வெற்றியை பெறுவார்கள், முன்னேற்றத்தை அடைவார்கள்னு இருக்குது. 8ஆம் இடத்தை பார்க்கறனால மறைந்திருந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம்.